வணக்கம் and welcome to Wheelcheck channel. நம்மளோட Wheelcheck channel LED TV, லேப்டாப், கம்ப்யூட்டர், சேல்ஸ், சர்வீஸ், ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நிறைய ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆடி 1லேருந்து ஆடி 12 வரைக்கும் 1 hour ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான 1 hour ஆஃபர் தான் பார்க்க போகிறீங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த 1 hour ஆஃபரில் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்ற பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் ஆகுது, உங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட்டை புக் பண்ணுன்றவங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸில் ஒரு வயர்லெஸ் மவுஸ். ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக ஒரு வயர்டு மவுஸ் வாங்குகிற ரேட்டில் வயர்லெஸ் மவுஸ் கொடுக்க போகிறோம். இப்போ நார்மலாக மவுஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 150 இருக்கும். மார்க்கெட்டில் மினிமம் 150லேருந்து கிட்டத்தட்ட 600, 800, 1000 ரூபாய் வரைக்கும் கூட மவுசஸ் இருக்குது. பட் வயர்லெஸ் மவுஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் இந்த நீங்கள் பார்க்குற அந்த ஜெப்ரானிக்ஸ் மவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் 400, 400 ரூபாய்க்கு தான் இந்த மவுஸ் கிடைக்கும். 400 ரூபா மவுஸை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸை கொடுக்க போகிறோம். இதோட ஃபங்க்ஷனை பொறுத்தவரை இது நார்மலாக உங்களை வந்து உங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் அடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்மார்ட் டிவியில் இது இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ஜெப்ரானிக்ஸ் ஆப்டிக்கல் மவுஸ் இருக்குது. இந்த மவுஸோட ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 150 மட்டும்தான், 150 ரூபா மட்டும்தான் கொடுக்குறோம். 150 ரூபாய் கண்டிப்பாக நீங்கள் நார்மல் மவுஸே 150 ரூபாய் வாங்கணும். பட் நம்ம நார்மல் மவுஸ் வாங்குகிற காஸ்ட்டில் ஒரு ஆப்டிக்கல் மவுஸ் ப்ளஸ் வயர்லெஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து மொபைலில் எப்படி இது யூஸ் ஆகுது, ஸ்மார்ட் டிவியில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற பார்ப்போம். பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் கீழே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் சொல்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீட்டுக்கே அனுப்பிச்சி வைப்போம். அப்படி இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றா வாங்காமல் 4-5 வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மினிமமே கிட்டத்தட்ட ஒரு 50 rupees டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் வரும். இல்லை சார் எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த மவுஸை பொறுத்த வரைக்கும் பழங்கானத்தம் வேல்சிவியில் ஸ்டாக் இருக்குது. நம்ம வேல்சிவி எங்கே இருக்குன்னா பழங்கானத்தத்தில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்மளோட வேல்ஸ் டிவி இருக்குது. நேரடியாக வந்து பார்த்து வேணுன்றவங்களும் தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதையும் பார்த்துட்டு வேணுன்றவங்க புக் பண்ணுங்கள். ஒன்லி ஃபார் 1 hour ஆஃபர் தான். அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இதோட காஸ்ட் 250 வரும். 250க்கு வந்து ரெகுலராக நீங்கள் எப்போயுமே நம்மளோட வேல்சி ஆஃபீஸ் வாங்கிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து 1 hourல கொடுக்க போகிறோம். இதை தொடர்ந்து நம்மளோட இந்த ஆஃபர் நிறைய மவுஸ் இருக்கனால கிவ் அவேலையும் இந்த ஒரு மவுஸ் கொடுக்க போகிறோம். அடுத்து வர வீடியோ கிவ் அவே வீடியோ வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக அடுத்து கிவ் அவே வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஒரு மவுஸை ஃப்ரீயாக நீங்கள் வாங்குறதுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கும். இப்போ நிறைய மாடல் மவுஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு மாடலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் AA பேட்டரி இருக்குது, ஒரு சில AAA பேட்டரி இருக்குது. AAA பேட்டரி 2 போகிறமாக இருக்கும், AA பேட்டரி வந்து சிங்கிள் போகிறமாக இருக்கும். அது எப்படி இன்சர்ட் பண்ணுறோம் ப்ளஸ் எப்படி அது ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் டபுள் பேட்டரி உள்ளதை ஒன்று எடுக்கிறேன், சிங்கிள் பேட்டரி உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஓப்பன் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா சிங்கிள் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இதோட டாங்கிள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கீழே இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட் இப்போ டாங்கில் வெளியே எடுக்கிறோம். சில இதில் அப்படி அமைக்கி ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், சில இது லேசாக அப்படி எடுத்தாலே வந்துடும். இதான் இதுக்குள்ளே டாங்கிள். இந்த டாங்கில் எடுத்துகிட்டு நீங்கள் டாங்கில் வந்து ஜஸ்ட்டு நேராக சிஸ்டத்தில் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. சிஸ்டத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது பேட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரினா சிங்கிள் பேட்ரி. இந்த பேட்டரியை வந்து இதில் வந்து கீழே வந்து ஸ்ப்ரிங் இருக்க சைடை நெகட்டிவும் இந்த இருக்கிற சைடு பாசிட்டிவும் போட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். எல்லா மாடல்லையும் இதில் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஆன் ஆஃப் பட்டனை ஆன் பண்ணி நான் மட்டும் தான் ஒர்க் பண்ணோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே கீழே அந்த லைட்டும் எரியும். உங்களுக்கு தெரியும், லைட் எரிஞ்ச பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக இப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ரெட் கலர் மவுஸு. இந்த ரெட் கலர் மவுஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன்னா 2 பேட்டரி போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சின்ன பேட்டரியில் 2 பேட்டரி. இதுலேயுமே ஸ்ப்ரிங் இருக்க சைடு நெகட்டிவ், ஆப்போசிட் சைடில் வந்து பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் சைடில் போட்டோம் அப்படின்னா எடுத்துட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட் இதுலேயுமே டாங்கிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டாங்கிளை வந்து மேலே எடுத்துக்குவோம். இது அதுக்குரிய டாங்கிள் வந்து எந்த ஒரு காரணத்துக்கு மாற்றி போடக்கூடாது. நீங்கள் டாங்கிள் வந்து அதுக்குரிய டாங்கிள் அதில் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நான் இப்போ எடுத்துட்டேன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்காக இதில் எடுத்துகிட்டு அந்த டாங்கில் சொருகிடுறேன்.
நான் மறந்துடுன்றக்காக வச்சிட்டேன். இப்போ நம்ம இதோட ரெட் கலர் டேங்கில் போடுறோம். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சவுண்ட் வருது. இதுலேயும் அந்த ஆன் ஆஃப் பட்டன்ஸ், இந்த மாடலில் ஆன் ஆஃப் பட்டன்ஸ் கிடையாது. ஒரு சில மாடல்ஸ் என்னென்னா ஆட்டோமேட்டிக் சென்சார் சொல்லுவாங்க. இந்த மாடலில் வித்தின் செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி உங்களோட இது வந்து ஸ்டாண்ட் பை மோடு போயிடும். இப்போ இருக்குது, இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டத்தில் எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கடுத்து இதே ஒரு ஸ்மார்ட் டிவிலையும் இந்த மவுஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஸ்மார்ட் டிவிலையும் எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோம் அப்படின்றதே அது ஸ்மார்ட் டிவியில் பார்ப்போம். இப்போ ஸ்மார்ட் டிவியில் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பேட்டரி மாட்டி வச்சுருக்கோம். இதோட டாங்கிள் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஸ்மார்ட் டிவிக்கு போவோம். எடுத்துட்டோம், அப்படியே நம்ம ஸ்மார்ட் டிவிக்கு போகிறோம். இப்போ நம்ம ஸ்மார்ட் டிவியில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்மார்ட் டிவியில் ஒரு டாங்கில் மட்டும் சொல்லுறேன். பேக் சைடில் ஆக்சுவலாக பேக் சைடில் யூஎஸ்பி போர்ட்டில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உடனே இங்கே ஒரு நம்ம அந்த மவுஸோட கிளிக் வந்துடும். கிளிக் வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் போய்ட்டு நீங்கள் நார்மலாக ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே செலக்ட் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களை பார்த்து அந்த மவுஸோட கர்சர் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இப்போ ஒரு நோ காப்பிரைட் வீடியோஸ் ப்ளே பண்ண பாருங்கள். ப்ளே பண்ணுறது நம்ம நார்மலாக வந்து நம்ம டிவியோட வர்ற ரிமோட்டில் வந்து மூவ் பண்ணுறது எல்லாம் கஷ்டமாக இருக்கும். இதில் டக்குன்னு மூவ் பண்ணுறது செலக்ட் பண்ணணும், இப்போ மாற்றணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். இது மாதிரி எல்லா ஆப்ஷனுக்கும் ஒரு ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய மவுஸு. நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவி வச்சிருந்தாலும் வாங்கிக்கலாம், லேப்டாப் வச்சிருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் மொபைலில் கூட இதை இன்டர்ஃபேஸ் பண்ணி ஓடிஜி கேபிள் வழியாக யூஸ் பண்ணலாம். எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். கிட்டத்தட்ட நார்மலாக 400 கீழே எந்த பிராண்ட்லேயும் வாங்க முடியாது. நம்மளோட வேல்ஸ் டிவி சப்ஸ்கிரைபருக்காக ஒன்லி ஃபார் 150 ரூபா மட்டும்தான். இந்த 150 ரூபாய் 1 ஹவர் ஆஃபரில், இந்த 1 ஹவர் ஆஃபர் இல்லாமல் அடுத்து புக் பண்ணிங்கன்னா 250 250 ரூபா 250 ரூபா ப்ரைஸில் எப்போ வந்தாலுமே நம்மளோட வேல்ஸ் டிவியில் வாங்கிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் கெஜெட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில் ஆஃபரில் கிடைக்க போது. வர 18 ஆடி வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.